அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ பக்தி டாக் சேனலின் நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். கார்த்திகை மாதம் குரோதி வருடம் பொன்னான காலம். அது எங்கேயும் ஒளிமயமாக இருக்கும். எல்லா வாழ்க்கையிலும் ஒளிமயமாக இருக்குன்னு அர்த்தம். அது என்ன பீரியட்னா எந்த காலம்னா 16/11/2024 முதல் 15/12/2024 வரைக்கும் உள்ள கால அளவு தான் கார்த்திகை மாதம். இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சிறப்பாக இருக்கும். செவ்வாய் மட்டும்தான் வக்கரமாறார். சனீஸ்வரம் பிரைட்டாக இருக்கான், புதிய பலம் தேஜஸ். அதே மாதிரி தன்னம்பிக்கை வாழ்க்கையில் வரணும்னா சனீஸ்வரன் தான் முக்கியம். சனீஸ்வரன் எந்த நிலையில் இருந்தாலும் மீண்டும் வரலாம். புரியுதுங்களா? சூரிய வம்சத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லா ராஜாக்களும் ஜீரோவானாங்க, ஒருத்தவங்க கூட வாழலை. ஆனால் சனீஸ்வர துணையாக இருக்கிறதுனால மீண்டும் எழுச்சி பெறச்சாங்க. புரியுதுங்களா? அது மாதிரி எந்த விஷயத்தில் பார்க்கும்போது சனீஸ்வரருடைய இது முக்கியமானது. எத்தனை நவகிரகங்கள் இருந்தாலும் சோட போகாது. என் சரீரம் நன்னாக இருந்தால் தான் எதையுமே அனுபவிக்க முடியும். என் மனநிலை, வாக்கு, ஜென்மம், என்ன உடம்பு சேஜஸ் எல்லாம் இருந்தால் தான் தேஜஸாக இருக்க முடியும். வி ஆர் டூயிங் சர்வீஸ் டு ஆல். நம்ம மற்ற எல்லாருக்கும் நம்ம கைங்கரியத்தை பண்ண முடியும், பகவானோடு சேர்ந்து அனுபவிக்க முடியும். அதுதான் சனீஸ்வரருடைய மெயின் முக்கியமான பங்கு நமக்கு. அதை விட்டுட்டு பயந்துன்னு 7 நாட் சனி, 8 நாட் சனி, அஷ்டம சனி, இந்த சனி அப்படிலாம் பார்த்துருந்தீங்கன்னா ஒன்றும் உடம்பையே பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். யாரி போச்சா இல்லையா, கை கால் கண்ணு விட்டு இப்படியே வாழ்க்கை போய் சம்மளை தூண்டு போகாது, அது போகாது, இப்படி போகாது, புலம்பின்றே இருந்து வாழ்க்கையை பாழாயிட வேண்டியதான். கால அளவு இவ்வளோதான். 2.5 மணி நேரம் பரீட்சை வச்சானா அதில் தெரிஞ்சதெல்லாம் எழுதிப்படணும். தெரியாதெல்லாம் யோசிச்சு உட்காந்தோன்னா ஃபெயில் ஆகிடுவோம், 0 மார்க் தான். அது மாதிரி வாழ்க்கையை நம்ம எப்போதுமே மன வலிமையோடு இருக்கணும்னா சனீஸ்வரன் வலிமையாக இருந்தாலும் அந்த எண்ணத்தை கொடுப்பான். கார்த்திகை மாதத்தில் பொறுத்த வரைக்கும் கிரகங்கள்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்குது. குரு மட்டும் வக்கரமாக இருக்காருன்னா தை மாதம் தான் வக்கரம் முடிஞ்சிடும், பயப்பட வேணாம். ஆனால் அவர் வக்கரமாக இருக்கிறதுக்காக வேண்டி பயப்பட தேவையில்லை. சுக்கிராச்சாரியார் நவகிரகங்களே அதிக வலுவுள்ளவர், கவர்ச்சியானவர், எப்போது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் எப்போது வாரி வழங்குவார். கலைகள், பண்பாட்டு கலைகள், அனுபவிக்கிற ரசலைகள், ஈலைகள், சாப்பிட்றது, போய் பேசுறது, கொள்வது, அந்த நயம் இருக்குது பார்த்தீங்க, இலக்கியம். அந்த நயங்கள்லாம் பேசக்கூடிய தன்மை, வாழக்கூடிய வன்மை, அனுபவிக்கூடிய தன்மை, உறவுகள் மேற்படுறது, என்னென்ன உண்டு புதுசு புதுசாக ரெசிபி, சாப்பாடு பொருள்லாம் உண்டாக்குறது, அந்தந்த பண்டிகைகள்லாம் கொண்டாடுறது, அனுபவிக்கிறது, இது அவ்வளவோ சுக்கிரர் கொடுக்குறார். புரியுங்களா? சனீஸ்வரன் கும்பத்திலிருந்து அங்கேருந்து நேரடியாக விச்சிகத்தில் உட்காந்துருக்க சுக்கிரனையும் புதனையும் பார்ப்பார். செவ்வாய் இந்த மாதம் வக்கரம் ஆகிடுவார். அதாவது டிசம்பர் மாதத்தில் வக்கரம் ஆவார். செவ்வாய் டிசம்பர் மாதத்தில் வக்கரமானால் 12ஆம் தேதி, அதாவது கார்த்திகை 18 அந்த வக்கரம் ஆவார். டிசம்பர் 3ஆம் தேதி வரும். புது வருஷம் பிறந்ததுன்னா தான் இன்னும் வேடிக்கையாக இருக்கும். குரு பெயர்ந்து உருப்படியாக மிதுனத்தில் உட்காரலாம் இல்லையா? 2-3 மாதத்துக்குள்ளேயே ஆவேசம் வந்து அதிகார இதில் போயிடுவார். அதிசாரத்தில் போய் கடவுது போயிடுவார். அங்கே போய் கொஞ்ச நாள் வக்கரமாகி பலம் இழந்து ரிவர்ஸ் வந்து மறுபடியும் மிதுனத்தில் உட்காருவார். இது தேவையா? ஸோ அந்த எந்த பிரச்சனையும் இல்லாமல் சனீஸ்வரன் சூப்பராக செய்கிறார். ஆனால் கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே இருந்தாலும் சுக்கிரனுடைய போராட்டங்களை பார்த்தோன்னா தனுசில் வந்து அங்கிருந்து குருவை தொடர்பு கொள்கிற எப்படி கொள்கிறார், ராசி பரிவர்த்தனை இப்படிலாம் நடக்கக்கூடிய விஷயத்தில் அருமையாக ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால இனி மேலே தொடர்ந்து ஒவ்வொரு ராசி பலனை பார்ப்போம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, கார்த்திகை மாத பலனை பார்ப்போம். ராசி பலனை பார்க்கும்போது கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கான்னு பார்க்கணும். சாதகமாக இருக்கார். சனீஸ்வரன் நல்லாயிட்டார், அது போதும். ஒரு இண்டஸ்ட்ரி நடத்தணும்னா முதல்ல வேலை செய்கிற ஆட்கள்லாம் பக்காவாக ஒத்துழைச்சா போதும், தானாக எல்லாம் வந்துடும். அந்தந்த முறைப்படி எல்லாம் அண்ணண்ட உண்டோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இந்த கிரகங்கள்லாம் கொடுக்கக்கூடியது தான் இருக்கும். இந்த சுக்கிரர் குருவனுடைய பொறுப்பு எடுத்து செய்கிறார். சொல்லிட்டு விளைவுகள் நன்னா வரணும்னா குருவனுடைய பாணியில் போனால் தான் வரும் அப்படின்னு நினச்சான்னா அது சமுதாயங்கள் எல்லாமே நேர்மையான முறையில் இருக்கணும். நேர்மையான முறையில் சமுதாயங்கள் ஒரு நாள் இருக்க முடியாது. எனக்கு கர்ம பூமி. ராமர் காலத்தில் இருந்தது, அவருக்கே போர் அடிச்சு போச்சு. என்ன இப்படி இருக்கண்டு அப்படின்னு. வீட்டு திறந்தாச்சா திருட மாட்டான், கொள்ள மாட்டான், எல்லாம் அவன் பார்த்துட்டு இருப்பான், எல்லாம் செஞ்சுட்டு இருப்பான். போதும் போதும் நிறைய வாழ்ந்துட்டு இருப்பான். போதும் போதும்னு எக்கானமி பொருளாதாரம் எப்படி வரும்? நிறைய வேணும்னு நினச்சாதான் அது எனக்கு இல்லை, நம்ம எல்லாருக்கும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்கிற பொழுது கேட்கணும் பகவான்கிட்ட. நான் மொத்தம் எனக்கு மொத்தம் சொத்து முத்திரம் கேட்டேன்னா காட்டில் விட்டுருவார். அவ்வளோதான். அப்புறம் இருக்குது சிவனை கண் காட்டி விட்டுருவார். நம்ம அவ்வளோதான், தோழி உரிச்சிடுவார்.
என்னென்ன பண்ணோம் அப்படி பண்ணால் தான் மேலே வர முடியும். அதுக்கு வழி கிருஷ்ணனே சொல்லி கொடுப்பார், எப்படிலாம் பண்ணால் எப்படி வரலான்னு. ஏதோ நம்மளால் அப்படிலாம் வர முடியாது. போதும்ன்றத நீ கொடுத்ததை வச்சு சந்தோஷமாக என் கூட ஏறு, நீயே எல்லாம் பார்த்து சொல்லிட்டு நம்ம வேலை. இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மேஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் ராசி மேஷம், செவ்வாய் தலைவர் வக்கரமாகி கடகத்தில் போய் உட்காந்துருப்பார், வக்கரமாகியிருப்பார், வக்கரமாகிடுவார். கடகத்தில் வக்கரமான செவ்வாய் பலம் வந்துடும், தேஜஸ் நீச்ச பங்கரம் யோகம்னு சொல்லுவாங்க. அதாவது மேஷத்துக்கு கடக வீடுன்றது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் 4ஆம் வீடு. 4ஆம் வீட்டில் செவ்வாய் உட்கார்ந்தான் தோஷம் அப்படின்னு நம்ம யூஸ்வலாக சொல்லக்கூடிய வகை தான். தோஷம்லாம் கிடையாது. பர்பஸே அங்கே போய் பலமாகி தன்னை பலமாக்கிறதுக்கு வக்கரமாகி தான் பண்ணுறாரு. செவ்வாய் வக்கரமானால் கடகத்தில் பலம் வந்துடும், தோஷமே வராது. இது ஒரு காரணம் இருக்குது. 8ஆம் பார்வையால் கும்பத்தில் இருக்க சனியை பார்ப்பார், அவ்வளோதான். ஃபயர் பகவான் பஞ்சீகரணம் ஒன்று பண்ணுவார். இந்த சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் தான் ஒரு காரியமே நடக்க ஆரம்பிக்கும். வண்டியில் இக்னிஷன் கொடுக்குறேன், பற்ற வைக்க இக்னிஷன் கொடுக்குறேன், நெருப்பு பற்றுக்கிறதுக்கா அதை ஸ்டார்ட் பண்ணி எந்த அளவுக்கு பண்ணோமோ அந்த அளவுக்கு பண்ணால் தான் வண்டி வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதானே உண்மை. செவ்வாய் தூண்டுதல் சக்தி கொடுத்தா தான், செவ்வாய் தூண்டுதல் சக்தி. சனீஸ்வரன் மாடு அப்படியே படுத்துட்டுருக்குமே பார்த்துருக்கீங்களே, அது மாதிரி தான். அவர் தூண்டி விட்டாலும் சனி வேலையே பண்ணுவார், இல்லைன்னா அப்படியே உட்காந்துருவார். அவரை வேலை வாங்கணும், சனியை பெண்டை கட்டி வேலை வாங்கினா தான் சனியை நமக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். அப்படியே உழவம் போய் அப்படியே தூவிட்டு லைட்டாக மண்ணை கொதிட்டு அப்படியே விட்டுட்டேன்னா ஒன்றும் முட்டை தான். எப்படி எடுக்கிறான், களையை எடுக்கணும், போட்டு எடுத்தோண்டி மண்ணை நிமித்தி போட்டு பெண்டை நிமிந்து, அதுதான் சனி. அந்த அளவுக்கு சனீஸ்வரன் வேலையை வாங்கணும், நம்ம தான் வாங்கணும். நம்ம சரியாக கேட்காது இல்லைன்னா. அதே மாதிரி செவ்வாய் தூண்டல், அந்த வாசனை உணர்ச்சியல், அந்த உணர்ச்சி ஆசை போகம் போகம் வச்சு ஒட்டகாசமான அப்படி இந்த உணர்வுகள் பாசம் பந்தம் ஒரு ஒரு திருப்தியான ஒரு அமைப்பு என்னென்ன உண்டு அதெல்லாம் பந்தாக்கி ரசத்தை பிரிஞ்சு விசன்ஸ் அனுபவிக்கணும் அப்படின்ட்டு தான் செவ்வாய் வச்சுருக்கு. உணர்ச்சி தூண்டுதல்காக அந்த செவ்வாய் நல்ல பலமாக போட்டு தனித்தர் வாங்கினோடனே நாடு செழிப்பாயிடும். குறிப்பாக மேஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் பலயோகங்கள் அப்படியே ரேண்டமாக இருக்கிறதுலாம் அப்படியே கிடக்குதெல்லாம் ஒன்று போராடி ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருந்தது. அதனால தான் செவ்வாய் உணர்ச்சி முந்தளிப்பில் வந்தார். இப்போ உங்களுக்கு எல்லாம் கடன்னு வரும். அவர் இந்த ரிஃப்ளெக்ஷன் உங்களுடைய பாடியில் வரும், சரீரத்தில் வரும். நம்மளாவா எதாவது பண்ணுவோமா, ஏதாவது இப்படி ஒன்று மூட்டு வழிவாக பார்த்துட்டுருப்போம், இல்லை வம்பு பேசிகிட்டு இருப்போம். இந்த மாதிரி பண்ணால் தான் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விவேகங்கள்னால் நீங்கள் கரெக்டாக சரியெல்லாம் முடிச்சுட்டு ஜம்முன்னு அனுபவிப்பீங்க. ஒரு கௌரவம், ஸ்டேட்டஸ், பணம், பந்தா, செல்வம், வீடு, இழந்து போன சொத்து, கோர்ட்டு விவகாரம், இந்த கன்றாவி எல்லாமே அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும் இல்லையா. ஓயாமல் 30 வருஷம் கோர்ட்டில் கேஸ் போட்டுருப்பான்னு நான் மாற்றி வாய்தா மாட்டிட்டு நொந்து போடும். அதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும், கால நேரம். அது இப்போ உங்களுக்கு எல்லாம் வந்துடுது, கைகூடி வந்துடுது அந்த அமைப்பு. அங்கேருந்து சனீஸ்வரன் சும்மா இல்லாத நேரம் விச்சிகத்தை பார்க்குறாரு. விச்சிக வீடு 8ஆம் வீடு ஆச்சு, அதெல்லாம் சொல்லாதீங்க. மறைமுகமாக அங்கே சனீஸ்வரன் தன்னுடைய பாறையை 10ஆம் பாறையில் அங்கே பார்க்கும்போது விச்சிகத்தில் சுக்கராச்சாரியார் உட்கார்ந்துருப்பார். இந்த கார்த்திகை மாதம் அங்கே புதன் அங்கே போயிருப்பார். அதுக்கு பிறகு சுக்கராச்சாரியர் தனுசுக்கு போயிருப்பார், போன மாதம் போயிட்டார். இப்போ சூரியன் புதன் உட்காந்துருப்பாங்க. கார்த்திகை மாதம் சூரியன் இல்லையா, விச்சிகத்தில் உட்காந்துருப்பார், புதனும் உட்காந்துருப்பார். அந்த குரு வக்கர குருவை நேராக ஒருத்தர் பார்க்கும்போது யோகம் வந்துடும். சுக்கரர் ஆட்டோமேட்டிக்காக தனுசில் போய் உட்கார்ந்ததுனால எப்படி ராசி பொருத்து பண்ணிக்கிறாங்க, மறைவா சத்தம் படாமல் கொல்லப்புறம் வையாமல் 50-50. அந்த ராகு குருன்னு அப்படியே பார்த்துட்டுருக்கு, சுக்கரனை குருவை பார்த்துட்டுருக்கு மீனத்தில் உட்காந்துட்டு. அதோட வேடிக்கை கேது கண்ணியில் உட்காந்துருக்கா. குருவை பார்த்து கேதுவை தோஷங்கள்லாம் போகிறது வழி பண்ணுவார். மொத்த தோஷம் அழுக்கு ஃபுல்லாக கேதுட்டு இருக்குது. ஆகட்டும் பார்க்கலாம் செய்யலாம் அப்படி சொன்னோன்னா எப்போ செய்யறது எப்போ பார்க்கறது உழட்டால் பேருக்கே இருக்குது. அது தோஷத்தெல்லாம் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உங்களுக்கு வந்துடும். புரியுதுங்களா? எதுவுமே நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே
நம்ம யோசித்து முடிவெல்லாம் எடுக்க முடியாது. உடனே டக்கு செய்ய போகிறோம் இல்லையா? அதுக்கு காரணமாக இந்த நவகிரகங்கள் நமக்கு ஒத்துழைச்சா தான் எல்லாமே பண்ண முடியும். அதான் இது. இந்த மாதம் நிறைய ஒத்துழைக்கிறதுனால வெளிவட்டார உலகங்கள்லாம் ரொம்ப சுகமாக இருக்கும். சரி, புதன் என்ன பவரும் புதனும் சூரியனும் ஒன்றா உட்காந்துருக்காங்க. அது ரொம்ப சௌகரியமாக போச்சு உங்களுக்கு. ஸோ இதனால் புதன் சூரியன் குரு தொடர்பு நேரே கிடைக்கிறது. செவ்வாய் அங்கே உட்காந்துட்டு கடலில் உட்காந்து சனி தொடர்பு, சனி முட்டான் இங்கே தொடர்பு போதுமே உங்களுக்கு. குரு சுக்கிரன் தனுசில் உட்காந்து அப்படி ஒரு ராசி பரிவர்த்தனை பண்ணிக்கிறார். சுக்கிரன் நிற்கிறதே மகான். இந்த பாம்புனுடைய தொடர்பு இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. அவ்வளோ, ஏன்னா அவங்க தான் ஓவரால் சூப்பர்வைசிங். அக்கம் பக்கமான பெண்டை கழிடுவாங்க. அது மாதிரி அமைப்பு தான், புரியுதுங்களா? ஏன்னா சொத்து புதனோடுறது, கிருஷ்ணனோடது பூமியை. மகாபாரத் தெளிவாக சொல்கிறேன், என் சொத்து சண்டை போட்டிருக்கீங்க, அறிவு இருக்கான்றார். அதனால் இப்படி இருக்கக்கூடிய நிலையில் நவகிரகங்கள் நாயகர்கள்லாம் எப்படி அழகாக பம்பரமாக வேலை செய்கிறாங்க. இந்த மாதம் தெரியுமா சுறுசுறுப்பு வந்துடுது. சனீஸ்வரன் தான் மொத்த கருமத்துக்கும் இது ஆச்சரியமாக இருக்கும். அதனால தான் சனீஸ்வரருக்கு அதிகபட்சம் தானே. அவர் ஒரே நிதான வேகம்லாம் கிடையாது, மெத்தனமாக தான் இருப்பார். அப்படியே நல்லா பெண்டை கழிட்டு வேலை வாங்குவார். அவர் வேலை செய்கிறார், நம்மளை வேலை வாங்குவார். அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது சுறுசுறுப்பு கிடைக்கிறது. செவ்வாயால் சுறுசுறுப்பு கிடைக்கிறது. இல்லைன்னா ஒரு வேலை 2 வேலை 3 வேலை 4 வேலை 12 உட்காந்துருக்க வேண்டியதான், ஒன்றும் காரியம் நடக்காது. செவ்வாய் கூட இருந்து கோஆர்டினேட் பண்ணுறதுனால ஒரு விஷயம் பிரமாதமாக இருக்குது. செவ்வாய் நிற்கிற நட்சத்திர காலையை நீங்கள் பார்த்தா புனர்பூச நட்சத்திரத்தில் இருப்பார் கடகத்தில். அப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு இல்லையா? அதனால் இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சனி இந்த குரு நிற்கிறது மிருகசீஷத்தில் உட்காந்துருப்பார். அப்புறம் திருவாதிரை ஒரு அது விஷயம் மிருகசீஷத்தில் உட்காந்துருப்பார். மிருகசீஷத்தில் உட்காந்துருக்கும்போது ரிஷபத்தில் உட்காந்துனாலும் மிருகசீஷத்தில் செவ்வாய் அவர் கால், இவர் அவர் கால், நானும் நீ 50-50. அவ்வளோதான். எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். மேஷத்துக்கு ஒரு குறையும் இல்லை. அப்படியே மேஷத்துக்கு நட்சத்திரங்கள்லாம் அஸ்வதி, பரணி, கிருத்திகை எதுவும் குறையில. அஸ்வதி, கேது தோஷம்லாம் போயிடுது, சந்தோஷமான உங்களுக்கு. அப்புறம் பரணி சுக்கராச்சாரியார், அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ராசி பிறந்த பண்ணி கொடுத்துட்டாரா. அப்புறம் சூரியன் கரெக்டாக செப்டம்பர் சூரியன் புதன் உட்காந்து நேர குரு தொடர்பு கொள்கிறாங்களா. எத்தனை யோகம் வருது பாருங்கள். மேஷத்துக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு, இந்த மாதிரி அமைப்பு பிரமாதமாக இருந்து மேஷத்தினுடைய சம்பந்தம் 10ஆம் வீடு 11க்குள்ளே சம்மந்தப்பட்ட சனீஸ்வரன் சுறுசுறுப்பாக உங்களை கொண்டு வந்துக்கிறார். எல்லா காரியம் தடை நடக்கும், பிரமாதமாக இருக்கும். விறு. செவ்வாய் முதலாளி ஆகவே முடியாது. ஆனால் செவ்வாய் முதலாளி அளவுக்கு பெரிய அளவுக்கு இண்டஸ்ட்ரி கொண்டு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்னில் செவ்வாய்க்கு அவரை எதிர்பார்க்குற இனங்கள் 1க்கு 4 மடங்கு 10 மடங்கு வரும், புரியுதுங்களா? ஆனால் செய்கிற தொழில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்றமாக இருக்கிற அளவுக்கு ஒரு அமைப்பு தானாக உண்டாகும். நம்ம போய் எங்கே தேடி பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணுறது, நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஒன்றை தெரிய வைக்கிறதுக்காக அவரே கூட்டி ஜாயின் பண்ணி தொடர்பு வச்சு ஏற்படுத்தி அவங்கள வச்சு ஒன்றை தூக்கிடுவார். நம்ம வேலை எப்படி ஏறுறது? அவங்களால் நம்ம பெரிய லெவலில் உயர்ந்து போவோம். கௌரவம், ஸ்டேட்டஸ், அந்தஸ்து மட்டுமில்லை, சொத்து பத்துலாம் நமக்கு அது சாமர்த்தியம் கிடையாது. சொத்து கோட்டை விட்டுருவோம், சாமர்த்தியம் வாங்க தெரியாது, சண்டை போட்டுன்னு இருப்போம், ஆர்கியூமெண்ட் பண்ணும். சட்டப்படி ஆர்கியூமெண்ட், சட்டங்கள்லாம் சாதகமாக ஆக்கலாம், எப்படி வேணால் பண்ணலாம். அது எப்படி பெண்டை நிமித்தம் அது தெரியும், செவ்வாய்க்கும் தெரியும், சனிக்கும் தெரியும். அதனால் அந்த மாதிரி அமைப்பில் கொடுத்து உங்களுக்கு சாதகமாக எல்லாமே சர்க்க சாஸ்திரம் அதில் இருக்கும். எப்படி வேணால் ஆகலாம். யானையை ஒரு ஊசிக்குள்ளே நுழைக்க முடியுமா? நுழைக்கலாமே. கண்ணை வச்சு இப்படி பாருங்கள், அந்த பக்கம் வந்துடும் யானை. உள்ளே போயிடுத்து சொல்லிக்கலாம். அதான் தர்க்க சாஸ்திரம் அதெல்லாம். ஸோ இப்படி ஒரு புத்தி கொடுக்குறேன். அதீத புத்தி நிறைய சாமர்த்தியம் உண்டாகி உங்களுடைய செயல்களெல்லாம் பரிபூர்வமாக நிறைவடையும் இந்த மாதத்தில். சரி, என்னுடைய குழந்தைகள் வாரிசுகள் திருமணம் அது இதுன்னு போனல, திருமணத்துக்கு ஒன்று கூட பொருந்தலை. எப்படி இவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு வரணும், பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி வர மாட்டேறான், அது அந்த மாதிரி இவரை மாற்றிக்க மாட்டார். எப்படி இருக்கு பாருங்கள். இப்படிலாம் இருந்ததுன்னா மனநிலையில் மாறி சௌரியமான அழகான நேர்த்தியான ஒரு பாகியவதி கிடைப்பா, சந்தோஷம் அனுபவிச்சிக்கலாம். எப்போதும் காலதாமதம் பண்ணிக்கிறது தான் செவ்வாயினுடைய வேலை. உடனே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேறேன். அது குணங்களுக்கு ஏற்ற மாதிரி வரணும், அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும், அதே மாதிரி இருக்கணும். இப்படின்னா அப்படின்னா அப்படி. செவ்வாயோட குணமே அப்படி தான். அதனால் ஏன்னு என்ன கேட்டால் ஒன்றும் தெரியாது எனக்கு. ஏன் என்ன அப்படி தான்.
அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அமைப்பு உள்ள ஒரு பெண்ணு கண்டிப்பாக வധு வந்து மாட்டுவான். வதுவுக்கும் அதே மாதிரி குணங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் மேஷத்தில் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெண்ணு வரும். வெளியில் பார்த்தா என்னது இவ்வளோ நாள் நான் நல்லதெல்லாம் பார்த்து பண்ணோம், இப்போ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆச்சரியமாக இருக்கும். இதுதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். அதெல்லாம் வரும்போது நல்ல கல்யாணம் ஆகிறதுக்கு பிரச்சனை இல்லை. பழைய முறையில் சம்பிரதாயத்தில் மறுபடியும் துளிர்க்க ஆரம்பிக்க மறுபடியும். அதுதான் நான் சந்தோஷமான வாழ்க்கைக்கு நல்ல வாழ்க்கைக்கு அமைப்பே அந்த முறையில் ஃபாலோ பண்ணணும் எதுவுமே. அதனால் இந்த இளைஞர்களுக்கு பொறுத்த வரைக்கும் உட்காந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டு வேலைக்கு போட்டுருக்க மாட்டாங்க. கைத்தொழில் எல்லாரும் கலைகள் பண்பாட்டுக்கலை, அந்த கலை, தொழில் என்னென்ன உண்டோ அதில் எல்லாம் ஈடுபடுவாங்க. இப்போ நெட்ஒர்க்கெல்லாம் வந்துருத்துல வலைத்தலை, அதனால் எல்லாம் சுலபமாக போச்சு. கான்டாக்ட் ஈஸி, எளிமையான தொடர்பு கொள்ளக்கூடிய அளவுக்கு இருந்து என்னெல்லாமோ தொழில் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியாத போச்சு அந்த காலத்தில். அப்படி போச்சு, ஏதோ வேலைக்கு போவோம், ஏதோ கிளார்க்கு வேலைக்கு போவோம், அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம், அப்படி தான் நமக்கு தெரியும். இப்போ பாரு என்னெல்லாம் செய்கிறாங்க. இதுத்தாலும் ஆயிடுச்சு. சாப்பாடை கொண்டு கொடுத்துட்டு சம்பளம், அது ஒரு பணத்தை வச்சு ரொட்டேட் பண்ணி மேலே படிப்பாங்க. தே டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி மணி ஃபார் த பேரண்ட்ஸ். அப்படி ஒரு அமைப்பு. படிக்கும்போது சம்பாதிக்குது, படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸு, படிக்கும்போது என்ன சம்பாதிக்கலாம், செய்யலாம், எப்படிலாம் அனுபவிக்கலாம், வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம், என்னென்ன படிக்கலாம், இதெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கும். பணத்துக்கு தகுந்த மாதிரி தான் இது, பொருளுக்கு தகுந்த மாதிரி இது அமைப்பில் இருந்தால் கூட எனக்கு பிடிச்ச மாதிரி அமைப்பில் இப்போ பசங்கள்லாம் அப்படி தான், குழந்தைகள்லாம் அப்படி தான் வருது. இளைஞர்கள் ஃபுல்லாமே எல்லாமே தனக்கு ஏற்ற மாதிரி அமைப்பில் தான் ஜீவனங்களை உண்டாக்கிக்கிறாங்க. அது ஏற்ற மாதிரி வேறாங்க. ஒரு சிறு அளவுக்கு முதல் போட்டு சாமர்த்தியம், செயல் சர்வீஸ் ஓரியன்டேஷனில் அந்த மெத்தடில் எல்லாம் போயிட்டுருக்காங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். சர்வீஸ் ஓரியன்டேஷனில் போனால் தான் தொழில் வரும். அந்த தொழில் மூலம் நீ எவ்வளோ வேணால் படிச்சுக்கலாம். இப்படி தான் அமைப்பில் இருக்குது இது. அதனால் மேஷத்தில் பொறுத்தவரைக்கும் கடல் கடந்து எல்லா நாடுக்கும் எங்கே வேணால் போவாங்க. வெளிநாட்டுக்கு போகிற மோகம் குறைஞ்சிடணுமே. அதனால் இங்கே பொறுத்த வரைக்கும் இங்கேயே தனக்கு வேண்டியதை பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு தான் எல்லாம் இருக்குது. இந்த மேஷத்தினுடைய லைஃப் லாங் நல்லா இருக்கும். நோய் நொடி இதெல்லாம் இந்த மாதம் வராது. அது பெரிய இது இல்லையா. அதனால் எல்லாம் சரீரம் சுத்தமாக இருக்கும், ஓட்டம் நல்லா இருக்கும், மனசு தெளிவாக இருக்கும். அப்போ எப்போதுமே ஆனந்தமாக இருக்கும். அப்போ எப்படி நோய் நொடியெல்லாம் வரப்போகுது. சுத்தமான சுகாதாரமான முறையில் அமைப்பு நாடுக்குள்ளே மாறிடும். மழை குஞ்சு பாழாயிடுமே, அதெல்லாம் ஒரு புண்ணாகடி மழை, பனி ஆரம்பிச்சிடும். நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு மழை காலத்தை ஓரளவு தான் பெஞ்சிருக்கு, நினைக்கிற மாதிரி இல்லை. ஆனாலும் நமக்கு பயம் எப்போதுமே. இதை டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் இருக்குல்ல, லாஜிஸ்ட், அதனால் ப்ராப்ளம். அதனால் எந்த தொழிலும் பிரச்சனை எல்லாம் ஸ்மூத்தாக போகக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சொல்லி எல்லோரும் நல்ல வளமான வாழ்க்கை வாழன்னு சொல்லிட்டு அமைகிறேன். ரிஷபராசி நேயர்களே, கார்த்திகை மாதம் ராசி பலன் பார்க்கும்போது ரிஷபத்திலே குரு உட்கார்ந்துருக்காரு. வியாதி இன்டென்சிவ் யூனிட்லேருந்து உட்கார்ந்துருக்காரு. அந்த யூனிட்டில் போய் அவருக்கு நோய் நொடி நக்காரம். அவர் தான் ஆரோக்கியத்தை, சந்தோஷத்தை, அமைதி, பணம், செல்வம், அந்தஸ்தெல்லாம் அவரையே தான் கொடுக்கணும். இதெல்லாம் இவர் டேமேஜ் ஆகி இப்படி உட்கார்ந்தார்னா யார் பணம், வியாபாரம், பணம், பொருள், அந்தஸ்தெல்லாம் எங்கேருந்து வரும்? நேர்மையான முறையில் எப்படி வரும்? எப்படிலாம் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும். ஏன்னா அது கலை பண்பாட்டுக்குரிய ஸ்தானம் சுக்கராச்சாரியார். வாழ்க்கையில் வெறும்னு அப்படியே சன்னியாசி மாதிரி உட்காந்து இப்படியே போகிறதுக்கு வாழ்க்கை இல்லை. இல்லறமா நல்லறம், அந்த வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் தான் வாழ்க்கை வளமாக இருக்கும். வெறும் மரம், அப்புறம் காய்கனி காக்கணும், அழகணும், அனுபவிக்கணும். அது சந்தோஷம் நிறைய விருத்திக்கு வரணும். அந்த விருத்திக்கு கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்கிறவர் முக்கியமானவர். அந்த விருத்தியாக செய்யணும். சும்மா ஒரு குழந்தை குட்டி போட்டு ஏதோ அப்படியே வாழ்க்கை போகிற போக்கில் இல்லை. ரசனைகள், அதுதான் சுக்கராச்சாரியருக்கு அதிக பலம் உண்டு. வீரிய பயங்கர பலம். அதனால தான் சுக்கரனுக்கு இந்த பக்கத்தில் செவ்வாய் இருக்கார். சுக்கரனுக்கு இந்த பக்கத்தில் செவ்வாய் இருக்கார். அதுக்கு நேரம் சப்தமாதி செவ்வாய் தான். அது பார்த்தீங்கன்னா ரசனைகள் கொடுக்கக்கூடிய செவ்வாய் அவர் ஒண்டி தான்மா ரசனை கொடுக்க முடியும், இல்லைன்னா வெறுப்பு வந்துடும் அப்படின்னு ஆகிடுவாங்க. ரசனைகள் இல்லாத வாழ்க்கை, ஒரு பாசம், பந்தம், அனுபவிக்கிறது, கொள்வது, ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு, இது ஒரு ஒரு அட்டகாசமான வாழ்க்கை அதுக்காக போகப் பொருள் எல்லாமே செவ்வாயாக இருந்தால் கூட மிதமிஞ்சி போனால் தோஷம் செவ்வாய். இதை பார்த்துக்கோங்க. எதுவுமே நம்மளை வலையை போட்டு வச்சுருக்காங்க பகவான். அதில் போய் முழுகிட்டேன்னா அவ்வளோதான், மீன் வலையில் மாட்டினா மாதிரி தான். அதனால் அதிக அளவு போகக்கூடாதுன்னா சனீஸ்வரனோடு தொடர்பு கொள்ள வச்சிட்டார். இது ஒரு நாளாக இருக்குது பாருங்க, ஒரு செக்கு வச்ச மாதிரி 2 பேர் சேர்ந்துட்டு வளர்ச்சியான ஒரு அமைப்பை உண்டாக்குறதுனால கலைஞர்களுடைய வாழ்க்கை, கலைஞர்கள்னால் வெறும் பாட்டு பாடுறோம், டான்ஸ் ஆடுறோம், கூத்தடிக்கிறோம் மட்டும் இல்லை.
ஒன்று ஆர்டிஸ்டிக் ஹேண்டு எல்லாமே சாப்பிட்றதுலேருந்து பொருள்லேருந்து அமைப்புலேருந்து எதுவுமே ஒரு கலை நோக்கத்தில் தான் இருக்கணும். அதுதான் ஒரு அமைப்பு. அது மாதிரி செயல்படக்கூடிய காரியங்கள் சிஸ்டமேட்டிக் ஹேபிச்சுவல்ஸ் ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்குல்ல, இந்த இதில் பாரம்பரிய அந்த சனாதன தர்மத்தில் இருக்க செயல்பாடால் தர்ம கர்ம செயல்படுத்தில் சனீஸ்வரர் எப்போவுமே தர்ம கர்மாதிபதி தான். யாருக்குமே பொதுவாக ஒன்றுமோ ரிஷபத்துக்கு தான் தர்ம கர்மம் வச்சுக்காதீங்க. எல்லாருக்கும் அவன் தர்மம் கர்மம் எடுத்து சம்பந்தப்பட்டது தான். கர்மத்தை கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்க முடியாது. அதுக்கு உண்டான தர்மமான வழியில் பண்ணால் தான் அந்த கர்மத்தை நிறைவேற்ற முடியும். எதுவுமே செயல்பாடுகள் எல்லாமே எனக்காக வைக்கிற மாதிரி வச்சு எல்லாரோடு சேர்ந்து அனுபவிக்கிறது தான் வாழ்க்கையின் அமைப்பை சனீஸ்வரர் மட்டும்தான் செஞ்சுருக்காரு. வேறு யாரும் கிடையாது. இவன் துண்டு சாப்பிட்டு வர துண்டு கட்டிட்டு காலத்தை விட்டு இப்படி போவான் குடிசையில் உட்காந்துட்டு. அப்போ அந்த காலத்தில் அந்த தொழில் செயல்பாடு ஃபுல்லாக நூற்றுக்கணக்கான பேரை வாழ வைக்கும். இல்லை அதனால் சனீஸ்வரன் நன்னா இருக்குது. ரொம்ப சந்தோஷம். செவ்வாயினுடைய தொடர்பு கிடைச்சி நல்ல அருமையாக இருக்குது. ஆனால் செவ்வாய் கலத்தரம் ஷேரிங்காக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தோம். கலத்தரம்னா நம்மளே இல்லை, நமக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆள் கலத்தரம் இருந்து அது அப்பாவுக்கு பிள்ளை அப்பா அம்மா பொண்ணுகள் எல்லாம் ஒன்று தன்னுடைய பங்கை ஷேர் பண்ணிப்பாங்க அந்த ஃபேமிலிக்கு. பக்கத்து வீட்டில் இல்லை அந்த ஃபேமிலிக்கு. அதே மாதிரி கலத்தரம்னு சொல்லக்கூடிய அது அத்தனை பேரும் முக்கிய அதில் மெயின் பாயிண்ட் யாருன்னா திருமண வாழ்க்கை பிறகு இந்த மனைவி தான் மெயின். அவள் மூலம்தான் அடுத்தடுத்த வாரிசுகளை உண்டாக்கி ஒரு குடும்பத்தை உண்டாக்க முடியும். அதுதான் அதுக்காக ஸ்பெசிஃபை பண்ணி இந்த குலத்தரம்ன்றது மனைவிக்கு வச்சுருக்காங்க. ஆக அதே மாதிரி இண்டஸ்ட்ரி ரன் பண்ணால் பார்ட்னர் அவன் தயவு கூட ஒத்துழைச்சா நன்னா விருத்தி ஆகணும். சரியா இல்லைன்னா வீட்டு முட வேண்டியது தான். அதனால் இதெல்லாம் அவன் மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் ஒருத்தனும் அவனுக்கு கீழே வேலை செய்கிறாள் அதெல்லாம் ஒத்துமையாக இருந்து ஷேர் பண்ணால் தான் எதுவுமே ரன் பண்ண முடியும் இண்டஸ்ட்ரி. அது பேர் தான் பொதுவாக கலத்தரம் சொல்கிறது. வாழ்க்கையில் அந்த அமைப்பு கலத்தரத்தோட அமைப்பு சுகமாக இருக்குது. சத்தம் போடாமல் போய் அந்த 9ஆம் வீட்டில் உட்காந்த ரிஷபத்துக்கு 8ஆம் வீட்டில் உட்காந்த அந்த தனுசு இருக்கு இல்லையா, அதில் சுகராஜை உட்காந்துட்டு அப்படியே மறைமுகமாக ஒரு ராசி பொருத்தத்தை பண்ணுறாரு. உட்காரும்போதே மூலத்தில் உட்காந்துரு கேது. அந்த கேது தோஷத்தை குரு அழகாக போக்குறாரு பாருங்க. பார்த்தீங்களா, உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல கேது உட்காந்துருக்கு. அந்த பாறையை பார்த்து தோஷத்தை எல்லாம் நீக்கிறாரு. அந்த கேதுனுடைய சாரத்தில் ஆஃப்டர் எஃபெக்ட் ஃபில்டர் பண்ண பிறகு தோஷம் போச்சு இல்லை, அந்த கேது துணையால் சாரம் வச்சுட்டு இந்த குருவை சுக்கராச்சாரியர் ராசி பரிவர்த்தனை பண்ணிக்கிறார். அப்போ அந்த சனீஸ்வர தொடர்பு அந்த செவ்வாய் தொடர்பு கொள்ளுகிறார். எவ்வளோ அழகாக இருக்க பாருங்க. அந்த செவ்வாய் தொடரும் போது அது இது என்ன, அது கும்பத்தில் இருக்கும்போது 10ஆம் வீடு கர்மஸ்தானம் அதில் கர்மகர்மாவே சனீஸ்வரன் தான். இந்த அளவுக்கு எல்லா அமைப்பு ரிஷபத்தை கொடுத்துருக்கான். புதன் சூரியன் புதன் இந்த கார்த்திகை மாதத்தினால உங்களுடைய சப்தமத்தில் உட்கார்ந்துருப்பார். அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள். இப்போ பார்ட்னர் எவ்வளோ இருக்குது பாருங்கள். பூர்வ புண்ணாதிபதி உட்கார்ந்துருக்கு. தனாதிபதியே பணத்தை நீங்கள் வாரி வழங்குங்க பாருங்கள். எத்தையோ பாடிட்டு இப்படின்னு எதுவுமே டிசைனிங் டெக்னாலஜி, எந்த டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி என்னென்ன உண்டோ, சினி சாத்திரம் என்னென்ன உண்டு, பாடல் கடல் அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம் லாஜிஸ்டிக் சர்வீஸு என்னென்ன உண்டோ அத்தனை இதுவும் அமோக வளர்ச்சி வரும். அப்போ உங்களுடைய பங்கு எவ்வளோ இருக்கும் பாருங்கள். புரியுங்களா? ஆல் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நெட்வொர்க்கு எல்லாமே லாஜிஸ்டிக்ஸ் என்னென்ன உண்டோ அதெல்லாம் நடக்கும். பயிர் விளைச்சல் நன்னா இருந்தது, நமக்கு வியாபாரம் நன்னா இருக்கணும். அது நமக்கு சாப்பிட்ற பொருள் என்ன திருப்தியாக இருக்கும். வெறும் பணம் எத்தையோ ஒரு பொருள் சாப்பிட முடியாது. பயிர் நல்ல விளைச்சல் கொடுத்து நன்னா சாப்பிடக்கூடிய அளவுக்கு அது நல்ல விஷயங்கள்லாம் இருக்கணும். அதுக்கு அத்தனையும் அந்த போகங்கள்லாம் நிறைய விருத்தியாகும். அது ரிஷபத்தால் தான் முடியும். ரிஷபத்து சம்மந்தப்பட்டவர்களால் தான் அதெல்லாம் பண்ண முடியும். இன்னோவேஷன் புதுசாக டிசைன் என்னெல்லாம் பண்ணி நல்லா ஆடை அலங்காரத்தெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன இருக்கும். வாழ்க்கையில் அனுபவிக்கிறது தான் எல்லாமே. சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்கு இல்லை. அதுக்காக ஆடம்பரமாக இருக்கணும். ஆடம்பரமே இல்லை, கொஞ்சமாக எளிமையாக ஆடம்பரமாக இருக்கலாம், தப்பே இல்லை. எதுவுமே அனுபவிக்கணும்னா நம்ம எளிமையாக இருக்க விட கொஞ்சம் அதிகமாக போய் தான் ஆகணும். ஏன்னா அது சந்தர்ப்பம் கிடைக்கிற அமைப்பை உண்டாக்கணும் இல்லையா, அது உண்டாக்கிட்டார். அதனால் உங்களுக்கு என்னென்ன பிஸ்னஸ், டெய்லரிங் பிஸ்னஸ்லாம் பாதுகாமல் ஏதோ பண்ணிட்டு இருப்பானுங்க. அவங்கெல்லாம் அப்புறம் பாத்திரம் வைக்கிற பொருள்கள் சமையலே யாரும் பண்ணுற மாதிரி தெரியல பொருள் இப்போல்லாம். அது வெளியிலே வாங்கிடுறாங்க. பார்த்துருந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி வியாபாரம் வரும்போது சமையல் கடையில் இன்னும் பிரமாதமாக இருக்குது. ரெசிபியெல்லாம் புதுசாக நல்லாமல் இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. சரி, அதனால் இருக்கும்போது அது மாதிரி உடம்பு பிராப்ளம்னா மருந்து மணி மந்திர ஔஷதங்கள் இருக்குது பார்த்திங்களா, பிரமாதம் இருக்குது. கோயிலில் திருவிழாக்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், கோயில் அது விஷயம், அந்த கலை தொடர்புள்ள சம்மந்தப்பட்ட என்னென்ன உண்டோ அத்தனையும் பகவானோட நம்ம அனுபவிக்கிற கூட்டமாக அனுபவிக்கிற காலம்தான்.
இந்த மாதம் இருக்குல்ல அருமையாக இருக்கும். கார்த்திகைனாலே போதும், அழகாக இருக்கும். என்ன ஜோதி வயமாக இருக்கும் எல்லாம். அதனால் பிரச்சனைக்கு எதுவுமே இல்லை. எல்லாம் நம்ம இந்த பழையபடியே திரும்பி வந்துருத்து. நம்ம எதையோ நச்சினையோடைய ஏமாந்து போயிட்டு இருந்தோமா, இப்போ அதை பழைய பெரிய மணி மெட்டீரியலே பார்த்து ஏமாந்து போகிறது. இப்போ அனுபவிக்கணும். அந்த பழைய சனாதன தர்மங்கள் திரும்பி விழிப்புணர்ச்சி வந்ததுனால நமக்கு எவ்வளோ அனுகூலமாக இருக்குது. அனுபவிக்கணும்னு அதெல்லாம் இருந்தால் தான் முடியும். அந்த சம்பிரதாயங்கள் ஓரளவுக்கு இருந்தால் தான் நம்ம அது பிறகு அனுபவிக்க முடியும். வாழ்க்கையில் வெட்டியாக வந்து சாப்பிட்றது போகிறது, எத்தியோ பார்க்குறது, எத்தியோ சினிமா பார்த்துட்டு போகிறது, இப்படியே இந்த கேம்பிளிங் பண்ணுறது, விளையாட்டு போகிறதுன்னா வெட்டி வாழ்க்கை தான் வரும், நிம்மதி வராது. அவனோட இந்த இந்த தெய்வங்களோட தொடர்பு கொண்டுட்டே இருந்தால் தான் நமக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்குறதுக்கு தான் இவ்வளோ தான் சொல்ல வேண்டியிருக்கு எனக்கு. புரியுதுங்களா? வளர்ச்சி காண்றதுன்னா நம்மளாக வளர்ச்சி காண முடிஞ்சதுன்னா எப்போவோ ஆயிருக்கலாமே. ஏன் ஆலை அந்தந்த காலகட்டத்தில் வரும்போது பகவான் கொடுக்கும்போது முறைப்படி பயன்படுத்துன்னு அவனை தொடர்போடு இருக்கணும். எந்த தெய்வம் வணினாலும் சந்தான், பாரபட்சமே கிடையாது. படைக்கப்பட்டது எல்லாமே அதெல்லாம் நமக்காக தான் கொடுத்துருக்கோம். அந்த தெய்வங்கள் ஆராதனை நிற்காதீங்க, தொடர்ந்து மேற்கொண்டுங்க. இந்த கார்த்திகை மாதத்தில் பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான சுக்கராச்சாரியார், அவரே 6ஆம் இடதிபதி. 6ஆம் இடம்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் அர்த்தம், முதலீடு. நம்ம எதை போடுறோம், நம்ம உழைப்பை போடுறோம், நம்ம அறிவுனால செய்யக்கூடிய விஷயங்களை போடுறோம். நம்ம நன்னா இருக்கணும், 4 பேர் நன்னா இருக்கணும், அவரோட உறவு மேன் பண்ணாலும் நமக்கு 4 காசு பணம் அந்தஸ்தெல்லாம் வரும்ன்றதுக்கு அந்த முறை புரிஞ்சுட்டு அவரோட ஷேர் பண்ணிக்கிறது தான் வாழ்க்கை. இது நன்னா சுக்கரனுடைய நாள் நன்னா இருக்கும். எப்படி சுக்கரராக வாலண்டியராக பண்ணுறது? ஏன் அது குரு முடங்கி போயிட்டாரு. முடங்கி போனால் காரியம் நின்றுடுமா? உலகம் ஏந்தானமே. அதுக்கு முடங்கி போன விஷயத்தையெல்லாம் இவரை எடுத்து செஞ்சு குரு அரவணைச்சிருந்து போய் அவர் விஷயம்லாம் அத்தனை இவரே பண்ணுற சுக்கரரை கூட சனீசன் வச்சுட்டார். பிரமாதமாக இருக்கும். அதான் சனி ப்ளஸ் குரு சொல்லியிருக்கேன், சனி ப்ளஸ் சுக்கரன் சொல்லியாச்சு. சனி ப்ளஸ் செவ்வாய் அப்போ தான் ஆக்கப்பூர்வமான செயல் நடக்கும். சனி சண்டையே வருது, சண்டையெல்லாம் வராது. அந்த டீம் ஒர்க்காக ஒத்துழைச்சி போனீங்கன்னா சூப்பர்வைசராக சூரியன் இருக்கான், சனி புதன் இருக்கா, எல்லாம் இருக்கா, சுக்கராச்சாரியர் இருக்கார், எல்லாமே இருக்கார். அது பிரகாரம் டீம் ஒர்க்காக பண்ணணும். ஒருத்தர் களை எடுக்கணும், ஒருத்தர் களை எடுத்து நாட்டு நடணும். இது 2 வேறு வேறு தானே. நாட்டை போய் பிடிங்கி போட்டால் அது சங்கடம் வராது. அதனால் இது முறைப்படி செய்யக்கூடிய விஷயங்களில் கைடன்ஸோடு பண்ணுறதுனால செவ்வாய் சனி தொடர்பு கொண்டிருந்தால் கூட பிரச்சனையே இல்லை. புரியுங்களா? அதனால் இதெல்லாம் உறவுகள் கலக்கும். இனிமேல் பழைய உறவுகள் நீட்டிக்கும். பழைய சண்டை சச்சரலாம் ஒரு முடிவுக்கு வரும். முடிவு வரணும் இல்லை, ரிசல்ட்டு. எல்லா விதமான ஆட்டப்பாட்டங்கள் அதிகமாக இருக்கும். விளையாட்டுத்துறை நன்னா இருக்கும். அது இந்த கோர்ட்டெல்லாம் இழுத்து மூடிடலாம். ஏன்னா இவனே முடிவு எடுத்துருவானுங்க. கோர்ட்டுக்கு போகிற வழக்கு சொல்லி இவங்களே அப்படின்னா பாருங்கள், அது வெளிவட்டாத்து சில விஷயம் அப்படி தான் முரண்பாடான விஷயங்கள்லாம் இருக்கும். மூக்க நுழைக்கக்கூடாது. அது ஒன்று தான் விஷயம். மற்றபடி நமக்கு சாதகமான முறையில் அறிவுத்திறன் கொண்டு செயல்படும் அத்தனை விஷயங்களும் விருத்தியாகும். புரியுங்களா? மழை வளம் ஓரளவுக்கு தான் இருக்கும். இனிமேல் கார்த்திகை மாதம் பனி ஆரம்பிச்சிடும். நினைக்கிற மாதிரி காற்று அடமழைன்னு சொல்லி கொட்டுன்னு ஏமாந்துடாதுங்க. அது பெய்யறதே போயிடுமா வேணாமா, பெய்யலாமா வேணாமா, அப்பப்போ அப்படி அந்த அளந்து விடுற மாதிரி விட்டுருக்கு மழை. இப்படிலாம் இருந்தால் என்னத்துக்கு ஆகும்? ஒரு இடத்துல பெய்யும், அங்கே பெய்யும், இங்கே பெய்யும், இங்கே பெய்யும். இப்படி தான் இருந்தேன்னா ஒரு ஊர் ஃபுல்லாக மழை பெய்ய வேணாமா, அந்த ஓரம் விட்டால் இந்த ஓரம், இந்த ஊர் இப்படி தான் இந்த மாதிரிலாம் என்ன ஆகுது உங்களுக்கு? இப்படி காற்று அடிக்கும், நெருங்கு வெயில் அடிக்கும். இது ஒரு மழை காலம் மாதிரியே தெரியல. ஸோ பரவாயில்ல, ஏதோ இவ்வளவாது பகவான் கொடுத்துருக்கான, ரசிக்கிறான, சந்தோஷமான விஷயந்தான். இதுக்கு சொல்கிறேன்னா பலம் மிக்க ஒரு நாடாக ஆகணும். நமக்கு எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும். ஆரோக்கியம் இருக்கணும்னா மனநிலையில் பாதிப்பு வராமல் இருக்கணும். பாதிப்பு வராமல் இருக்கணும்னா அந்தந்த காரியங்கள் செயல்பட்டு நன்னா இருக்கணும், அனுகூலமாக இருக்கணும், திறம்பட இருக்கணும், செழிப்பாக இருக்கணும். அவ்வளோதான். இது அவ்வளோ இந்த மாதம் வருது. இப்போ வளர்ந்தொரு நிலையில் இருக்கிறதுனால வாரிசுகள்லாம் பொறுத்த வரைக்கும் பிறக்கும்போது இந்த வியாதி நொட்டெல்லாம் இனிமேல் இருக்காது. நம்மளுடைய சித்தாந்த பிரகாரம் மருந்துகள் தான் நம்ம அதிக பயன்படுத்தக்கூடிய அமைப்பை உண்டாக்கிட்டான் பகவான். கவலைப்பட வேண்டாம். மறுபடியும் எழுச்சி வந்தாச்சு. ஆனால் சாப்பாடு உணவே அமுதமாக இருக்கிறதுனால அதை தினம் சாப்பிடுங்க. போகும்போது குடிச்சினே இருக்காதிங்க. அதை சொல்லிடுறேன். இப்போ அந்த நேரத்துக்கு தண்ணி சாப்பிடுங்க, தண்ணி குடிச்சினே இருக்காதிங்க. அந்த நேரத்தில் தண்ணி குடிக்கணும். அதே மாதிரி பார்க்கும்போது உடம்பு ஒரு சிஸ்டமேட்டிக் ஹேபிச்சுவலில் கொண்டு வந்துடும், பக்காவாக இருக்கும். பசின்னு தூண்டுதலால் வருது. நீங்கள் ஒரு 1 ஹவர் கழிச்சு சாப்பிட்டுட்டா அதை உடனே சாப்பிடா விட்டால் மறுபடியும் தூண்டுதல் வரும். ரெப்பிட்டேஷன் உண்டாகும் சாப்பிடுன்னு சொல்லி ஒரே மயக்கமாக. இதெல்லாம் ஒரு போலி. அதை ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி ஹேபிச்சுவல் உங்கள் ஹேபிட்டை மாற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்குங்க. அதனால் ஒன்றும் ஆகிட போதில்லை, வலுவாக தான் இருப்பீங்க. ஆக எவ்வளோ சாப்பிட்டாலும் இவ்வளோ தான் எடுத்து கலோரியில் மற்றெல்லாம் தள்ளி விட்டுரும்.
அப்போ இவ்வளோ சாப்பிட்டேன்னா வலுவா இல்லைன்னு வராது, வியாதி தான் வரும், கெட்டுப்படும் உடம்பு. ஸோ இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லாம் சுறுசுறுப்பாக விறுவிறுப்பு ஆக்டிவாக இருப்பாங்க. எவ்வளோ புதுசானதோட நன்னா இருக்கும். அதே சமயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, வேறு ஒன்றும் வேண்டாம். பகவான் நமக்கு மட்டும் பகவான் இல்லை, யார் அரக்கர்களுக்கும் சம்மந்தப்பட்ட அந்த குணங்களுக்கும் உள்ளவன் பகவான் நட்பு. பாருங்கள், ஆடுக்கு மேய்ப்பான் நல்லவன் தான், அதே மேய்ப்பான் வெட்டியானாமல் இருப்பான். அது புரிஞ்சுனா போதுங்க, நம்ம அதுக்காக வருத்தப்பட தேவையில்லை. ஸோ எல்லா விஷயத்துலையும் நம்ம அனுகூலமாக இருக்குது. இந்த மாதத்தில் அந்த பாக்யாதிபதி தர்மகர்மாவி சனீஸ்வரனுடைய பெரிய அபாரமான உழைப்பால் அவருடைய கலத்திரத்தை ஹேண்டில் வச்சு தொடர்பால் செமத்தையும் வாழ்க்கையில் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறான். விட்டுட்டீங்க, தெர் இஸ் நோ சான்ஸ். சுத்தரமான குரு நன்னாயிடுவாருன்னா நன்னாயிடுவார், புத்தி காமிச்சிடுவார். இப்படியா நீங்கள் கொள்ளடிக்கீங்க ஆனால் இந்த மாதிரி டிசிப்ளின் ஆக்டிவிட்டி இல்லை ஒன்று கட் பண்ணிடுவார் எல்லாத்தையும். அதனால் அதுக்குள்ளே சம்பாதிச்சிக்கும் நல்ல திருப்தியாக. நமக்கு வேண்டியது அப்படி தானே, நல்லா அனுபவிச்சுட்டு போனோம், அதுதான். ஸோ இந்த மாதத்தில் விழிப்புணர்வு நிறைய வரும் சொல்லி வாழ்த்து அணுகிறேன்.